Hi friends, welcome to our channel Be Rich with Pravi. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸாக போரிங்காக இருக்கனால என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஏதாவது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த சீரீஸ் பேர் என்னன்னா ரிச் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம ரிச் ஆகிறதுக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் அந்த சீரீஸ் பேர். இதுதான் ஃபர்ஸ்ட் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம வாரன் பஃபெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாரன் பஃபெட் 1930 அமெரிக்காவில் பிறக்கிறாரு. இவர் மற்ற சில்ட்ரன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிக் பர்சனாக இருந்திருக்காரு. ஏன்னா மற்ற சில்ட்ரன் நார்மலாக படிக்கிறது, விளையாடுறது, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினப்ப இவர் மட்டும் மணினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்ன, அப்புறம் எப்படி பிஸ்னஸ்லாம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டினாரு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, அவரோட 6 வயசுல அவங்க தாத்தா கடையிலேருந்து கொக்கோலா பாட்டில்ஸை வாங்கி ப்ராஃபிட்ல விற்றுருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் அவர் ஒரு யூனிக் பர்சனாக இருந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அதே மாதிரி அவரோட 11வது வயசுல அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 13வது வயசுல ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்காரு. ஸோ அவர் அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே ஒரு சிம்பிள் ரூல் யூஸ் பண்ணிருக்காரு. மற்றவங்களுக்கும் இந்த ரூலை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த ரூல் என்னன்னா, நெவர் இன்வெஸ்ட் இன் சம்திங் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நீங்க ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு A to Z ஃபுல்லா தெரியல அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரூல் தான் அவரோட ஃபாலோ பண்ணிருக்காரு. அதனாலதான் இவர் ரிச் பீப்புளாகவே இருந்திருக்காரு. அப்புறம் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 5 கோல்டன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்ட் இயர்லி. அவர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா, நான் சொன்னேன்ல 6 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவர் இன்னும் ரிச் பர்சனாகவே இருக்காரு. ப்ளஸ் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் பேஷன்ஸாக இருந்தார். பி பேஷன்ஸ் தான் செகண்ட் பாயிண்ட். அவர் பொறுமையாக இருந்தார். இப்போ ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா அதை பற்றி அதோட ரேட்டு என்ன அதெல்லாம் அவரை கண்டுக்கவே இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு அதை பற்றி பார்க்காம அதுக்கப்புறமா அதோட ப்ராஃபிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராஃபிட் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரேட் அப்படியே விட்டுருக்காரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பேஷன்ஸாக இருங்க. ஏதாவது ரேட் கம்மியாயிடுச்சு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படாமல் 2-3 வருஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதோட ப்ராஃபிட் வேல்யூ அதிகமானதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ப்ராஃபிட் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் ஷோ ஆஃப். மற்றவங்களுக்கு நீங்கள் ஆடம்பரமாக காட்டாதீங்க. நீங்கள் பணக்காரர் ஆனாலும் ஆடம்பரமாக காட்டிக்காதீங்க. அவரும் அதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் லைஃப்பை வாழ்ந்திருக்காரு. சிம்பிளான ஃபுட் சாப்பிட்றது, சிம்பிளான வீட்டில் இருக்கிறது, அதே மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அடுத்து 4th பாயிண்ட் என்னன்னா, கீப் லேர்னிங். அவர் சின்ன வயசுலேருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்காரு. என்னன்னா, ஒரு நாளும் 5 to 6 hours பிஸ்னஸ் பற்றின புக்ஸை படிக்கிறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ வரைக்குமே இன்னைக்கு கூட அவர் ஒரு நாளைக்கும் 5 to 6 hours பிஸ்னஸ் பற்றின புக்ஸ் படிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ நீங்களும் ரிச் ஆனாலும் பிஸ்னஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு போதும் அப்படின்னு இல்லாமல் தினைக்கும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தமிழ்லேயே பழமொழி இருக்கு இல்லையா, கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க ரிச் ஆகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஸ்னஸ் பத்தி தினைக்கும் படிங்க. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, திங்க் லாங் டேர்ம். அவர் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா அந்த கம்பெனி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிச்சுப்பாரு. A to Z தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, இன்னும் 10-20 வருஷம் வரைக்கும் இருக்குமா, யாராவது கடன் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு A to Z தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ நீங்களும் ரிச் ஆகிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பத்தி A to Z தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சீரீஸ்ல இன்னொரு ரிச் பர்சன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீரீஸ்ல சந்திக்கலாம். பை பை.